ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கந்தசஷ்டி கவசத்தினுடைய விளக்கப்பதிவு முதல் பதிவை நிறைவு பண்ணி இது இரண்டாவது பதிவு. முதல் 10 வரிகளை இன்னைக்கு நாம பார்க்கலாம் அப்படின்னு நான் எடுத்திருக்கிறேன். அந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம பார்த்துட்டு வருவோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன், பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட, மையல் நடஞ்செய்யும் மயில்வாகணனார், கையில் வேளாளனை காக்கவென்று வந்து, வரவர வேலாயுதனார் வருக, வருக வருக மயிலோன் வருக, இந்திர முதலா எண்திசை போற்ற, மந்திர வடிவேல் வருக வருக. இந்த 10 வரிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் வரியில் ஆரம்பிக்கின்றார், சஷ்டியை நோக்க சரவண பவனார். சஷ்டி அப்படிங்கிற இந்த 6 கவசத்தையும் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் கவசம்னா என்ன அப்படிங்கிறத. இந்த 6 கவசத்தையும் நோக்க நோக்க அப்படின்னா ஒரு குறிக்கோளோடு நோக்கி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஆக இந்த சஷ்டி கவசத்தை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சஷ்டியை நோக்கின் சரவண பவனார், அதாவது சஷ்டியை சொல்ல சொல்ல சரவணனாகிய முருகப்பெருமான் அப்படின்னு சொல்ற. முருகப்பெருமானுடைய நாமங்களிலேயே சரவணன் என்கின்ற நாமம் மிக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எதனால? சரம் என்றால் தர்ப்பை, வனம் என்றால் காடு. சரவணம் அப்படின்னா தர்ப்பை காடு அப்படின்னு அர்த்தம். இயற்கையாக உள்ளது நீர்நிலை, நாம் தடுத்து செய்வது தடாகம் அப்படின்னு பேர். சரவண பொய்கை என்கின்ற அற்புதமான அந்த தடாகத்திலே முருகப்பெருமான் 1008 இதழ் அடுக்கு தாமரையிலே குழந்தையாக அவதரித்தார். சரவண பொய்கையில் வந்ததனால் அவருக்கு சரவணன் என்கின்ற திருப்பெயர் அமைய பெற்றது. ஆகவேதான் இந்த பெயருக்கு அத்தனை உயர்வும் அத்தனை சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த முருகப்பெருமான் 6 கவசங்களை யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சரவணப்பெருமானின் அருள் கிடைக்கும். அதனால்தான் முதல் வரியிலேயே சொல்லுகிறார், சஷ்டியை நோக்க சரவண பவனார். அவர் யாருக்கு உதவுவார்? சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் அப்படிங்கிற. சிஷ்டர் அப்படின்னா யாருன்னா பக்தர்கள், அடியார்கள் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு முருகன் வந்து அருள் புரிவதற்கு முன்பாகவே ஒன்று வந்து அருள் புரியுமா. அது என்ன? வேல் வந்து அருள் புரியுமா. அதனால்தான் சொல்றார், பக்தருக்கு உதவும், சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேல் அப்படின்னு அந்த வேலுக்கு பேர். காலையில உதயமாக கூடிய சூரியனுடைய நிறம் என்ன அப்படின்னா சிவப்பு. அப்படி சிவந்த நிறத்தில் அது ஏன் இருக்கிறது? மாயையாகிய இருளை கிழிக்க வேண்டும் என்பதற்காக சிவந்த நிறத்தில் செங்கதிரோன் உதிப்பது போல பக்தர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட இருளை போக்க வேண்டும் என்பதற்காக வேல் சிவந்து வருகின்றது அப்படிங்கிறத இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். அதனால்தான் வேலுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் சிவப்பு நிறத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம் தன் பக்தனின் துயர் தீர்க்க வேண்டும் என்று அது சினந்து வருகின்றது. சரி, வேல் எப்படி வரும்? வேல் என்பது ஒரு தொழிற்கருவி, ஒரு படைக்கருவி. அதை ஒருவர் செலுத்தினால்தானே வரும். ஆக அந்த வேலை பக்தனை காக்க வேண்டும் என்று செலுத்துபவருக்கு பெயர் என்ன? வேல் படைத்ததனால் வேலோன் என்கின்ற பெயர் முருகப்பெருமானுக்கு உண்டு. ஆக பக்தருக்கு உதவுவதற்காக முருகன் அங்கிருந்து நினைத்த உடனேயே வேல் சீறிக்கொண்டு வருகின்றது. வேலையும் வேலை பிடித்த முருகனையும் இங்கே அழகாக நமக்கு வர்ணித்து காட்டுகிறார். பக்தருக்கு உதவும் செங்கதிர் வேலோனாக இவர் காட்சி தருகின்றார். சிஷ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன். அந்த வேலோன் எப்படிப்பட்டவர்? அவருடைய ரூபத்தை இங்கே வர்ணிக்கின்றார். பாதம் 2 பன்மணி சதங்கை. முருகப்பெருமானுடைய பாதம் 2. எல்லா இறைவனுக்கும் பாதங்கள் 2 தான். பரஞானம் அபரஞானம் என்கின்ற 2 ஞானமே ஆகிய திருவடியில என்ன அலங்கரித்து கொண்டிருக்கின்றதா? பாதம் 2
பண்மணி சதங்கை, பல்வேறு நவரத்தினங்களால் ஆக்கப்பட்ட சலங்கையை அவர் அணிந்திருக்கின்றார். பண்மணி சதங்கை. சதங்கை மட்டும் கிடையாதுங்க, அந்த திருவடியில இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த சதங்கை கீதம் பாடுகின்றது. பண்மணி சதங்கை கீதம் பாட, அப்படி பாடுகின்ற அந்த பாட்டுக்கு ஏற்ப கிண்கிணி என்கின்ற அணிகலன் ஆடுகின்றதாம். கிண்கிணி ஆட இப்படியெல்லாம் ஆட்டம் நடைபெறுகின்றதே. இந்த ஆட்டத்தில் வேறு யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, மயில் இல்லாம ஆட்டமா? ஆடுறதான மயிலுக்கான அழகு. அந்த மயில் எப்படி ஆடுகிறது அடுத்த வரியில சொல்றார். மையல் நடஞ்செய்யும் மயில் வாகனனார். மையல் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம். மயக்கத்தை தரக்கூடிய ஒரு ஆட்டம் அங்கே நடைபெறுகின்றதாம். அந்த ஆட்டத்துக்கு காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மயில்வாகனன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமான் விளங்குகின்றார். தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேலோடும் மயிலோடும் எழுந்தருளக்கூடிய பெருமான் எத்தனை அழகாக இருக்கிறார் என்பதை இங்கே வர்ணித்து சொல்லுகின்றார். மையல் நடனம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேலால் எனை காக்கவென்று வந்து. அப்படி அற்புத நடனம் புரிகின்ற அந்த பெருமான் கையில் வேலை ஏந்தி பக்தனாகிய என்னை காப்பதற்காக இங்கே வருகின்றார். கையில் வேல் ஏந்தி வரக்கூடிய பெருமானை வருக வருகன்னு வரவேற்க வேணாமா? வரவேற்கிறது தானே நம் நாட்டினுடைய பண்பாடு. நம்மை காப்பாத்த நமக்காக ஒருத்தர் அங்க வர்றார் அப்படின்னா அவரை வாங்க அப்படின்னு வரவேற்கணும். பெருமானே வந்தா எத்தனை முறை வரவேற்கணும். இப்ப பாருங்க எப்படியெல்லாம் தேவராய சுவாமிகள் வரவேற்கிறார் அப்படின்னு. மையல் நடனம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளாளனை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக. எனக்காக வருகை தருகின்ற வேலாயுத பெருமானே வருக. வர வர வேலாயுதனார் வருக. வருக வருக மயிலோன் வருக. முருகப்பெருமானே எனக்காக வருகிறாயே, மயில் மீது ஏறி வருகிறாயே. மயில் மேல வந்தா தானே வேகமா வர முடியும். மற்ற வாகனங்கள்ல எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு வேகமா வர முடியுமா? அதனால்தான் அருணகிரிநாத சுவாமி பல இடங்கள்ல முருகப்பெருமானுடைய மயில் வாகனத்தை சிறப்பித்து சொல்லி இருப்பார். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படின்னு உறுதியிட்டு நமக்கு சொல்றார். நீலச்சிகண்டி மயில் வாகனத்துல வந்தாதான் சீக்கிரமா அவர் அனுகிரகம் பண்ண முடியும். அதனால சொல்றார் வர வர வேலாயுதனார் வருக. வருக வருக மயிலோன் வருக. இந்திரன் முதலா எண்டிசை போற்ற. அப்படி வரக்கூடிய அந்த பெருமானை நாம மட்டுமா போற்றுகிறோம்? நாம மட்டுமா வழிபாடு செய்கின்றோம்? 8 திசையில் நிற்கக்கூடிய என் திசை காவலர்களும் அந்த முருகப்பெருமான வழிபாடு பண்றாங்களாம். 8 திசைகள் நமக்கு உண்டு. அந்த 8 திசைக்கும் திசை கடவுளர்கள் அப்படின்னு உண்டு. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டதிக்கு பாலகர்களும் நின்று கொண்டு முருகப்பெருமான வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறார்களாம். ஏன்னா ஏதாவது ஒரு திசையில தான் அவர் ஆகணும். ஆக திசை காவலர்கள் அங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. இந்த வேலுக்கு எத்தனையோ சிறப்பு பெயர் சொன்னாலும் மந்திர வடிவேல் அப்படின்னு இங்கே தேவராய சுவாமிகள் குறிப்பிடுகிறார். மந்திரம் என்பது எது? நம்ம எல்லா மந்திரங்கள் சொன்னாலும் இந்த மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம்னு ஒன்று உண்டு. அது என்ன? பிரணவ மந்திரம். இந்த பிரணவத்தின் சொரூபமாக நமக்கு முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். அவருக்கு பிரணவ பொருளோன் என்று பெயர், அவருடைய மயிலுக்கு பிரணவ ரூபம் என்று பெயர். அந்த வேலையும் மயிலையும் பிரணவத்தின் சொரூபமாக நாம பார்க்கிறதுனால தான் இங்கே வேலை கூட பிரணவத்தோட ஒப்பிட்டு மந்திரவேல் அப்படின்னு சொல்றார். அது உண்மையிலேயே மந்திரவேல் தான். ஏன்? தந்திரங்களை அழிக்க வந்த மந்திரவேல். யார் யார் என்னென்ன தந்திரம் செய்தார்கள், என்ன மாயம் செய்தார்கள், என்ன மந்திரம் செய்து வைத்திருந்தாலும் அவை அனைத்தையும் அழித்து தீயவற்றை அழித்து தூயவற்றை வாழ வைக்க வருகின்ற மந்திரவேல். வேல் அப்படிங்கிறது சக்தியினுடைய சொரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் முருகனுக்கு 3 சக்தி: இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. இச்சாசக்தி வள்ளியம்மையாகவும், கிரியாசக்தி தெய்வ யானையாகவும், ஞான சக்தி என்பது வேலாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வேல் என்பது ஒரு அழித்தற்குரிய ஆயுதம் தான்.
அது எப்படி இருக்கு? அறிவை போல இருக்கின்றது. மந்திரம் நம்முடைய அறிவை கூர்மையாக்கும். வேலும் கூர்மையோடு தான் இருக்கும். எப்படி படிக்கணுங்கிறதுக்கு வேல் ஒரு நல்ல உதாரணம். நீங்க வேலை பாருங்க, நுனிப்பகுதி கூரா இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். ஆக ஆழ்ந்து அகன்று நுனிப்பகுதி கூறாயிருக்கக்கூடிய அந்த வேல் என்பது நம்மை காக்க வருகின்ற, நம்மை சுத்தி இருக்கின்ற பகைகளை அழிக்க வருகின்ற, மாயைகள் நிறைந்திருக்கக்கூடிய நம்மை அதிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகின்ற மந்திர வேலாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சொல்றார், மந்திர வடிவேல் வருக வருக. இத்தனை வருகவா? இன்னும் வருக நிறைய இருக்கு, ஆனா நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இன்னைக்கு இந்த 10 வரிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 10 வரிகள்ல முருகப்பெருமானை மிக அழகாக வர்ணித்து காட்டுகின்றார். சஷ்டியை யார் ஒருவர் சொல்ல முற்பட்டு சரவண பவனாராகிய முருகப்பெருமானின் திருவடியை பற்றி கொண்டால் அவர்களுக்கு என்னென்ன நலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை முதலிலிருந்தே நமக்கு சொல்ல துவங்குகிறார். சஷ்டியை நோக்க சரவண பவனார் அடியார்களாகிய சிஸ்டருக்கு உதவும் செம் கதிர் நிறத்தை உடைய வேலை கையில் ஏந்திய வேலோனாக நமக்கு காட்சி தருகிறார். செங்கதிர் வேலோன். அவனுடைய பாதம் 2இல் பண்மணி சதங்கை கீதம் பாடுகின்றது, கிண்கிணி ஆடுகின்றது. அந்த ஆட்டத்தில் மயிலும் இணைந்து கொண்டு மயக்குவது போன்ற ஒரு நடனத்தையும் தருகிறது. மையல் நடனம் செய்யும் மயில்வாகனார் கையில் பிடித்திருக்கக்கூடிய வேலை பற்றி அடுத்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். கையில் வேளாளனை காக்கவென்று வந்த வரவர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக. 8 திசையிலும் இருக்கக்கூடிய கடவுளர்கள் வழிபடக்கூடிய எம்பெருமானே, இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவம் கொண்ட வடிவேல், ஞானவேல், வெற்றிவேல். ஆக மந்திர வடிவேல் வருக வருக அப்படின்னு மிக அழகாக இந்த 10 வரிகளிலேயும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த 10 வரிகளை அடுத்த கந்தசஷ்டி கவச பதிவில் நாம சிந்தனை செய்யலாம். இதை நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா கந்தசஷ்டி கவசத்தை ஏதோ ஒரு கவசம் படிக்கணும் அப்படின்னு கடகடன்னு படிச்சுட்டு போகாம அதனுடைய வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அதீத அன்போடு அதீத பக்தியோடு அந்த பெருமானை நம்மால் நிச்சயமாக வழிபட முடியும். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.